வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ஹரிஷ் கல்யாணோட நடிப்புல வெளிவந்திருக்கிற டீசல் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். 1970 காலகட்டத்துல சென்னை கடலோர பகுதிகளில் கச்சா எண்ணெய் எடுத்துட்டு போற பைப் லைனை அமைக்கிறாங்க. இதனால அந்த இடத்துல வாழ்ற மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. சோ அப்ப சாய்குமார் என்ன பண்றாருன்னா, அந்த பைப் லைன்ல இருந்து கச்சா எண்ணெயை திருடி அதை வித்து அது மூலமா வர பணம் மூலமா மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சாய்குமாரோட பையனான ஹரிஷ் கல்யாண் வளர்ந்து பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் அவரும் இதே தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதனால ஹரிஷ் கல்யாணுக்கும் படத்தோட வில்லனான வினய்க்கும் இடையே மோதல் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால ஹீரோ என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு, மீனவ மக்களுக்கு எப்படி நீதி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட டைரக்டர் ஆடியன்ஸுக்கு என்ன கருத்தை சொல்ல வந்தாரோ அந்த கருத்தை ஹரிஷ் கல்யாணோட கதாபாத்திரம் மூலமா ஆடியன்ஸுக்கு அவரு நேர்த்தியா பிரசன்ட் பண்ணதுக்கு அவரை தாராளமா நீங்க பாராட்டலாம். படத்துல ஹீரோவா நடிச்ச ஹரிஷ் கல்யாண் தன்னுடைய கதாபாத்திரத்தை யதார்த்தமா நடிச்சு பல இடங்கள்ல இந்த படத்தை தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல தாங்கி நின்றுக்கிறாரு. மேலும் படத்துல லீடா நடிச்ச ஆதுல்யா ரவி ஆகட்டும், சாய்குமார் ஆகட்டும், கருணாஸ் ஆகட்டும், வினய் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதும் தெரியாத அளவுக்கு முடியறதும் தெரியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்காங்க. படத்துல ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் படத்தோட வில்லனுக்கும் கொடுத்தது படத்துல ரசிக்க வைக்குது. படத்தோட பாடல் காட்சிகளாகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே படத்துல டீசென்டாவே இருக்குது. படத்துல மீனவ மக்களோட வாழ்வாதாரம் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, கச்சா எண்ணெய்க்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, கச்சா எண்ணெயில எப்படி எல்லாம் கலப்படம் பண்றாங்க அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு புரியுற விதமா இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃபை பார்க்கும்போது எனக்கு விஜய் சாரோட நடிப்புல வெளிவந்த கத்தி படத்தோட ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கும் அதே ஃபீல் வந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவிடுங்க. செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்துல இந்த படம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. கிளைமேக்ஸ் நெருங்க தான் செகண்ட் ஹாஃப் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. படத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நாம பல படங்கள்ல பார்த்த மாதிரி இந்த படத்துலயும் ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு பெரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதைக்களத்தை நீங்க பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் கதைக்களம் வேற ஒரு பாணியில மூவ் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு அதை இவங்க மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.